அவ்வளவு ஃப்ளூவெண்டா அவ்வளவு பால் மூவ்மெண்ட் வந்து வேர்ட்ஸ் கேம் ஃபுல்லா காமிச்சுக்கிட்டு இருந்தான். வேற லெவல்ல இருந்துச்சு அவன்கிட்ட வந்து. அண்ட் மூசியாலா சொல்லியாச்சா சொல்லியாச்சாவா? நீ போய் தம்பி நீ மேட்ச பார்த்தேன்ன டீம்ல டாப் 4 பிளேயர்ஸ்ல கூட இல்ல. உண்மையா சொல்ல போனா ஆசைக்கு சொல்லணும்னா நீ சொல்லிக்கலாம். நீ சரி ரைட்ரா. மேட்ச நீ பார்த்தேன்ன மக்கள் எல்லாருமே மேட்ச பார்த்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க வேர்ட்ஸ் வந்து அந்த கேம்ல என்ன பண்ணான்னு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? லிவர்பூல் ஃபேன்ஸ் நீங்க வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. சரி எங்கயாச்சும் பெர்ஃபார்ம் பண்றானேன்னு உங்க மனசு தேத்திக்கோங்க. சரி சரி. டாப் பெர்ஃபார்மர்ஸ்ல அவர் கிடையாது. டீம் நல்லா டிரான்சிஷன்ல சூப்பரா ஆடுறாங்களா, which is perfect for விக்டர் கியாக்ரஸ். ஏன்னா வந்துட்டு அவன் நிறைய வாட்டி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க, ஜாலியா போறான். ப்ரெஷர் எடுக்கிறதுக்கு ஈசாக் வந்துட்டு டீகாய் கொடுக்குறான். ஸோ வந்துட்டு இவன் மேல ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சூப்பரா பேக் அண்ட் ஃபோர்த் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. அது பயங்கர ஃப்ளூயிடா எதிர்பார்க்கிற ஒரு டீம். கரெக்டா நம்ம வந்து இவங்க பயங்கரமா பாசிங் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபோருக்குள்ளார கிறிஸ்பா பயங்கரமா பாசிங் இருக்கும். ஒரே நிமிஷத்துல இருக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் ஃபோர்ல ஒரு ஃப்ராட் பையன் இருந்தான். எது 2ன்னு சொல்லாம 1ன்னு சொல்லாம தெரியல. பட் நான் ஒருத்தனை சொல்றேன். எதுக்கு முதல்ல இந்த ஸ்குவாட எடுத்தாங்கன்னே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்லி பார்சிலோனா ஃபேன்ஸ் ரேட் ஹிம், நோபடி எல்ஸ் ரேட்ஸ் ஹிம். அவனை தூக்கி லெஃப்ட் விங்ல வேற போட்டுருக்கானுங்க. காவி ஜெர்மனி வச்சே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கண்டிப்பா வோல்டமாடா இல்லாம ஒரு டீமே இருக்காதுன்னு சொன்னேன். அப்படியே மாத்தி விட்டுட்டு அட போய் உட்கார்றா, நீ உட்கார்ந்து ஹெட்டிங் பண்ணதுல எங்களுக்கு தெரியும், போய் நீ வந்து உள்ள உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில மெயின் பிளேயர் காய் ஹாவர்ட்ஸ்னு எல்லாரும் சொல்லியாச்சு, இன்க்ளூடிங் தர் லெஜெண்ட் தாமஸ் முல்லர். நீ வந்து கலாய்ச்சிட்டு இருந்த, பாத்துக்கோ. நான் மூசியாலாக்கு பதிலா ஹாவர்ட்ஸ்னு சொன்னேன். நான் மத்தபடி ஹாவர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கலாய்க்க கிடையாது. ஆனா மூசியாலா அண்ட் ஹாவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து போயிருக்காங்க. சொல்லு, கிங்காய் தான் மெயின் இந்த டீமுக்கு. இதுதான் கருத்து, தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட்ஸ் நான் பாக்குறேன். அந்த அந்த கிங் வந்து என்ன டோர்னமெண்ட் ஃபுல்லா என்ன பண்றாருன்னு பாக்குறேன். புள்ள பூச்சியா இருந்த டீமை வந்துட்டு 7 கோலை போட்டுட்டு கேம முடிச்சு விட்டு போட்டு அநியாயத்துக்குன்னு வந்து ஏதாச்சும் ஏதாவது இந்த அமெரிக்கால ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும்பாங்க. ஓரளவுக்கு ஒரு லீட் எடுத்துட்டோம்னா பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாடரேட்டா விளையாடுவாங்க. அந்த பாரபட்சம் கூட பார்க்காம இவனுங்க அடிச்சிருக்கானுங்க. கேம் எப்படி இருந்துச்சு? அப்பேற்பட்ட பிரேசிலே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல பாரபட்சம் இல்லாம அடிச்சவனுங்க இவனுங்க வந்துட்டு குரசாவை வந்து விட்டு கொடுப்பானுங்களா? சான்ஸ் கிடைச்சதுன்னா பூந்து அடிக்க வேண்டியதுதான். நானும் எதிர்பார்த்தேன், சரி ஓகே எங்கேயாச்சும் எண்ட் கார்டு இருக்கும்ட்டு. இல்ல, போட்டு அடிமேல் அடி போய்கிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வித்தியாசமான மேட்ச். நான் ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு எல்லாம் வந்து இது ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் யூஸ்வலா ஒரு அட்டாக்கிங்கா ஆட மாட்டான். திடீர்னு பார்த்தா வந்தான், ஃபர்ஸ்ட் ஒரு கோலை போட்டாச்சு, சரியான கோலு. அதுல இருந்து அவ்வளவுதான் பிடிச்சு. அவனே ஒரு 2-3 ஷாட் ஆன் டார்கெட் அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல குரசாவனால. பட் எங்க இருந்தோ வந்து அந்த ஈக்குவலைசரை போட்டாங்க பாரு. அப்போ வந்து சரி ஓகே, இது வந்து ஒரு வித்தியாசமான கேமா தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஏன்னா அவ்வளவு சான்ஸ் இருந்துச்சு ஜெர்மனி. ஆனா அவங்க கன்வெர்ட் பண்ணாம இருந்தாங்க. தெரியும் திடீர்னு இவனுக்கு போட்டாங்க. சரி மறுபடியும் இது வந்து ஒரு ஸ்லோ கேமா போயிட்டு கடைசியில தான் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். பட் ஐ திங்க் அந்த ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் மட்டும் தான் ஷேக்கியா இந்த டிஃபென்ஸ். ஏன்னா அந்த டா அண்ட் ஸ்லாட்டர் பக் இது நம்ம எதிர்பார்க்கல. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ரூடிகர் ஸ்டார்ட் பண்ணுவா அண்ட் டான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலா ஸ்லாட்டர் பக் அண்ட் டா அந்த காம்பினேஷன் கொஞ்சம் செட் ஆகுது டைம் ஆச்சு. பட் ஒன்ஸ் இந்த சிங்க்கு வந்த அப்புறமா அந்த கேம் ஃபுல்லா அவனுக்கு விடவே இல்லை. ஸ்லாட்டர் பர்க் எல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் போட்டான். ஆக்சுவலா ஃபுட்மாப்ல வந்து அவனுக்கு தான் ஹையஸ்ட் ரேட்டிங் வேற. ஸோ ஐ ஃபீல் he gave one of the best performances. இத்தனைக்கும் இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் ஜெர்மனி 28 அப்பியரன்சஸ்ல. அதுவும் அவனுங்க போட்ட எல்லா கிராஸையுமே ஷார்ட் ட்ராக் பேக்குக்கு மட்டும் தான் எய்ம் பண்ணானுங்க. வேற எவனையுமே அவனுக்கு பார்க்கல. ஒன்னும் பண்ண முடியாது. அவனுக்கு தான் போன்னு தெரியும், ஆனா ஒன்னும் பண்ண முடியல. ஆமா, ஆனா ஸ்பெஷல் இது வந்து ஐ மீன் இப்ப ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வந்து இங்க லிவர்பூல் வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பர் 10 பொசிஷன்ல ஆட வைக்கிறன்னு ஏதோ ஒரு கோமாளித்தனம்லாம் பண்ணி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாம மோசமா போச்சு. ஆனா நாகல்ஸ்மன் வந்து கரெக்டா அவனை எங்க யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் இந்த கேம்ல வந்து எல்லா இடத்துலயுமே அந்த அந்த ஒரு பாஸை வந்து ஹேவர்ட்ஸுக்கு பின்னாடி இருந்து செம்மையா த்ரெட் பண்ணுவான். ஒரு 3 பிளேயரை டேக் அவுட் பண்ணி ஹேவர்ட்ஸ் முடிச்சுட்டான்னு நினைச்சேன். பார்த்தா கடைசி நிமிஷத்துல அந்த கோல் கீப்பர் வந்து தடுத்து விட்டுருவான். கோல் கீப்பர் ஒரு டிஃபெண்டரான்னு தெரியல. சரியான பாஸ். அவ்வளவு ஃப்ளூவெண்டா அவ்வளவு பால் மூவ்மெண்ட் வந்து வேர்ட்ஸ் கேம் ஃபுல்லா காமிச்சுக்கிட்டு இருந்தான். வேற லெவல்ல இருந்துச்சு அவன்கிட்ட வந்து. அண்ட் மூசியாலா சொல்லியாச்சாவா? நீ போய் தம்பி நீ மேட்ச பார்த்தேன்ன டீம்ல டாப் 4 பிளேயர்ஸ்ல கூட இல்ல. உண்மையா சொல்ல போனா ஆசைக்கு சொல்லணும்னா நீ சொல்லிக்கலாம். நீ சரி ரைட்ரா.
மேட்ச நீ பார்த்தேன்ன மக்கள் எல்லாருமே மேட்ச பார்த்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க வேர்ட்ஸ் வந்து அந்த கேம்ல என்ன பண்ணான்னு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? லிவர்பூல் ஃபேன்ஸ் நீங்க நீ வந்து அந்த அளவுக்கு பாக்கல. சரி ஆமா. எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்றானேன்னு உங்க மனசு தேத்திக்கோங்க. சரி சரி. டாப் பெர்ஃபார்மர்ஸ்ல அவரு கிடையாது. கிடையாது. அதான் ஆடுனா. கோல் அசிஸ்ட் இல்லைனா வந்து அவன் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி கோல் ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் கோலுக்கு அசிஸ்ட் அவன் இதே தான். வச்சு ஓட்டுங்கடா நீங்க. ஒண்ணும் இல்ல. நான் அப்படி பார்த்தா நெமேச்சா பெட்டரா ஆடுனா. நெமேச்சா தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். உண்மையா சொல்லலாம். எல்லாத்தையும் கிரியேட் பண்ணனும். மூசியால எப்படிடா தான் டேக் ஆன்ஸ் வேர்ட்ஸ் நிறைய வந்து மூசியால எல்லாத்தையுமே தான் டேக் எடுத்து ஆன்ஸ் பண்ணா. ஃபார்வர்ட் பாஸ் எல்லாம் போட்டது. வேர்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட் கோல் அடிச்சிடலாம். கமெண்டேட்டரே சொல்லியிருந்தான். ஜெர்மனி நீட்ஸ் வேர்ட்ஸ் டு பெர்ஃபார்ம். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்டு இருந்தான். ஹி ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் ஆக்சுவலா அந்த ஷாட்ஸ் எல்லாம். எனக்கு என்னன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய நீ ஸ்டார்னு அவனுக்கு முடிவு பண்றேன். பெர்ஃபார்ம் பண்ணட்டும். மூசியால அடிச்சானே சரியான கோல் அடிச்சான் அவன். அதுதான்டா நானும் சொல்றேன். நீ பின்னாடி இருந்து பால் எடுத்துட்டு வந்து பாக்ஸுக்கு போட்டதுல முக்காவாசி பாஸ் எல்லாமே வேர்ட்ஸ் தான்டா. என்னடா பாத்தீங்க? நீ தான் கேம் பார்த்த, ஃபுல் கேம் பார்த்தேன்னு. அதுல எல்லாமே வேர்ட்ஸ் இருக்கு. இது ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட் மேட்ச் கணக்கு தான் இது. இதுலயே அவனால இதுதான் அவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். என்ன எதிர்பார்க்குறதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஓகே. இதை விட பெட்டரா தான் எதிர்பார்க்கிறேன். ஆப்வியஸ்லி ஐம் சேயிங் நிமேட்சா மூசியால ஆட பெட்டர் மிட்ஃபீல்ட் கேம் தன் ஹிம். இதுல ஒரு ஃப்ராட் பை யாரும் கேட்டா அவன் கூட கிடையாது. அவன் நல்லாதான் ஆடினான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் சானே இந்த டீம்ல இருக்க கூடாதுன்னு ஜெர்மன் ஃபேன்ஸே நிறைய பேர் கதறிட்டு இருந்தானுங்க. அதுக்கு ப்ரூஃபான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டான்டா இதுல. லிட்டரலி ஒரு சரியான ஒரு பால் கொடுத்தான். ஓகே, டிஃபென்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவனுக்கு ஒரு பால் 1-on-1 தூக்கி வெளில அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் பால் சும்மாவே வெளில ட்ரிபிள் பண்ணி போய் சைட் லைன்ல வெளில அடிச்சிட்டான். என்னென்னமோ நடந்துட்டு இருந்தது. பட் இந்த என்டையர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டீம்ல வந்து இருக்கிறதே மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணது சானே தான். ஸோ ஐ ஃபீல் அந்த ரைட் விங் பொசிஷன் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்க போகுது. பட் பாவண்டா குரசாவை பெருசாலாம் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. இவனுங்க டீம்ல வந்துட்டு ஒரு ஸ்பார்க்னு எதுவுமே இல்ல. கண்ட்ரியோட பாப்புலேஷனே என்னமோ 3 லட்சம் 4 லட்சம் தான் இருக்குது. அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க? கரெக்ட். நீ மேட்ச் பார்த்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வந்து ஃபுல் பெரிய ஸ்டேடியம் மாதிரி. அது வந்து ரொம்ப ஹியூஸ்டன்ல நடந்து நினைக்கிறேன். வந்து பெரிய ஸ்டேடியம். அந்த குரசாவோ கீப்பருக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு செக்ஷன் இருக்கு ஓகேயா. அது தவிர்த்து ஃபுல் ஸ்டேடியமே ஒயிட் தான். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட். பாவம் இவர்கள் எவனுமே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மைனாரிட்டி டீமா தான் ஆடினாங்க. பட் யா இதுல குறை சொல்றது எதுவுமே இல்ல. காயா வச்சு ஆப்வியஸ்லி ஒரு பெனால்டி, ஒரு கோலு. கிம்மிட்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் மேபி நாயர் அந்த ஒரு கோல் தான். பட் நீ ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு பாயிண்ட்ல தான் ஜெர்மனி அடி வாங்குவாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த டிரான்சிஷன் டிஃபெண்டிங் வந்து கொஞ்சம் இன்னமே எனக்கு கான்பிடென்ட்டா இல்ல. இவனுங்க வந்து அந்த கோல் வந்து அகைன் கேம் இன் த டிரான்சிஷன் மூமெண்ட். அதை தவிர கூட ஒரு 2 சான்சஸ் குரசாவோ வந்து அந்த டிரான்சிஷன் மூமெண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி குவாலிட்டி இல்லாதனால முடிக்க முடியல. ஸோ இவங்க டீப்பா போனதுக்கு அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளவு அந்த கமிட் பண்ணலாம் ஆஸ் கம்பேர்ட் டு தேர் ரெஸ்ட் டிஃபென்ஸ், அட்டாக்கிங் வர்சஸ் தேர் ரெஸ்ட் டிஃபென்ஸ்ங்கிற அந்த ஒரு காம்போசிஷனை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க வந்து அந்த டிரான்சிஷன்ஸ்ல அட்டாக்கிங் வாங்குவானுங்க. கிமிச்சும் சரி, பாவ்லோவிச்சும் சரி, அவங்களோட மிட்ஃபீல்ட்னால வந்து அந்த டிரான்சிஷன் மூமெண்ட்ஸை கோப் அப் பண்ண முடியலை. நல்ல அட்டாக்ல வந்து கமிட் பண்றாங்க. அது தேவைதான். ஏன்னா குரசாவ மாதிரி லோ பிளாக் ஆடுற டீம்கிட்ட நீ 7 பேரை கொண்டு போய் நிக்க வச்சு ஆடிதான் ஆகணும். இல்ல நான் டினை பண்ண மாட்டேன். ஆனா அந்த அளவுக்கு எப்படி மத்தவங்க தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இருக்குது கவுண்டர் டிரான்சிஷன்ஸ்ல. சோ அதை பொறுத்துதான் இந்த ஜெர்மனி டீமோட டெவலப்மெண்ட் தெரியும். ஏன்னா மீதி 2 கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐவரி கோஸ்ட் அண்ட் ஈக்குவடார். பட் அந்த கேமுக்கு வருவோம். அது எப்படி இருந்துச்சு? அது முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய டிபேட் என்ன இருந்ததுன்னா இந்த டீம்ல ஹூ ஷுட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆப்வியஸ்லா காய் ஹாவர்ட்ஸா இல்லைன்னா வந்து டென்னிஸ் உண்டாவன். ஏன்னா உண்டா வந்துட்டு இன்கிரெடிபிள் சீசன் இன் புண்டஸ்லீகா ஸ்டுட்கார்ட் எல்லாருமே வந்துட்டு அவங்க ஃபேன்ஸே வந்து நிறுத்தி நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. எதுக்கு உண்டாவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு லிட்டரல் பீஸ்ட் அவன். நீ அவன்கிட்ட கொடுத்தனா கன்ஃபார்ம் கோல் அந்த மாதிரி ஒரு பிளேயரு. ஆனா நாகல்ஸ்மேன் வந்து அவனை ரேட் பண்ண மாட்டான். இட்ஸ் வெரி குட் இம்பாக்ட் சப் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி சொல்றேன், அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா அவன் முடிச்சிருவான்ட்டு. அதே மாதிரி வந்து அவன் சப்ஸ்டியூட்டா வந்தான்டா. 64 நிமிஷத்துல உள்ள வந்தான். 2 அசிஸ்ட் ஒரு கோல் போட்டு உதச்சி விட்டான். ஸோ ஈஸ் அன் இன்கிரெடிபிள் ஆப்ஷன். ஸோ எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மேபி கோயிங் டவுன் த லைன் யார் உண்மையிலே ஹாவர்ட்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் ஏர்லி சப்ஸ்டியூஷன் உண்டாவா இல்லனா எப்படி இருக்கு போதுனா இந்த கேம் வந்து போத் உண்டாவ் அண்ட் ஹாவர்ட்ஸ் ஒரே டைம்ல யாரா ஆடினாங்க. சோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் கோயிங் டவுன் தி லைன்? இவங்கள்ட்ட நிறைய ஃப்ளூயிடிட்டி இருக்குடா சுபாஷ். நீ சொன்ன மாதிரி ஹி ப்ரிஃபர்ட் த ஃப்ளூயிடிட்டி. ஏன்னா இப்ப நான் நினைச்சேன் ஒரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு போய் நிக்க வச்சு, ஏன்னா எல்லா இந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல எல்லாத்துலயுமே வோல்டமாடா தான் ஆட வச்சான். மேபி தட்ஸ் ப்ராபப்லி பிகாஸ் ஹாவர்ட்ஸ் வாஸ் இன்ஜர்ட் ப்ராபப்லி. ஆனா எல்லா கேம்லயும் வோல்டமாடா தான் ஆடினான். சோ அதனாலதான் நான் அப்படி சொன்னேன், ஓகே வோல்டமாடா இல்லாம டீம் இருக்கா. பட் ஐ திங்க் அவன் வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி டீம் தான் ஃப்ளூயிடா இருக்கணும்,
ஸோ ஹேவர்ட்ஸ், சானே, மூசியாலா, வேர்ட்ஸ் இவங்க 4 பேருமே இவங்களுடைய ஒன் டச் பாசிங், அந்த டைட் ஸ்பேசஸ்ல வந்து பாலை மூவ் பண்றது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஆப்ஷன்ல போனான்னு நினைக்கிறேன். பட் ஹேவிங் உண்டாவ், நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா டக்குன்னு உண்டாவை கொண்டாந்தா கூட நம்ம ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி இது பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்லயும் வந்து ஒரு யோசனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் இன் ஐ ஆல் திங்க் ஒன் ஆஃப் தேர் மேஜர் மிஸ்ஸிங்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல வந்து டெஃபினட்டா லெனார்ட் கால் அவங்க வந்துட்டு ஒரு இன்ஜுரியில வராம இருந்ததுனால அந்த ரைட் சைட் போர்ஷன் கொஞ்சம் இப்ப சானேல லைட்டா வீக்கா இருக்குது. பட் அவன் இருந்தாலும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அந்த டீம். சானே நிறைய பால் பொசிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தான்னு நினைக்கிறேன். பாலை வாங்கி வாங்கி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு வந்தான் கூரசாவிட்ட. ஸோ ஹியூஜ் தான். பட் அப்படியே அடுத்த கேம் போவோம். ஐவரி கோஸ்ட் 1 எக்குடார் 0. எல்லாருமே எக்குடாரை பத்தி தான் வந்து கோலே கன்சீட் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஐவரி கோஸ்ட் ஒரு கோல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கேம் இருந்துச்சு? இது வந்துட்டு ப்ராப்பரா இது மேட்ச் பார்த்தவங்க தெரியும். இது வந்து கேம் ஆஃப் மிஸ் சான்சஸ். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, லைக் லிட்டரலி ஐவரி கோஸ்ட்டை விட இவங்களுக்கு தான் எக்வடாருக்கு தான் பெட்டர் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்தது இந்த கேம்ல. ஸோ அந்த லிட்டரலி கிராஸ் பார் தான் உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஐவரி கோஸ்ட் சொல்ல போனா. ஏன்னா 2-3 கிராஸ் பார் அடிச்சானுங்க அவனுங்க. கேம் ஃபுல்லா வந்துட்டு 12 ஷாட்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்ஜி வந்துட்டு 1 கோல் அடிச்சிருக்கணும் அவனுங்க ஆக்சுவலியா பார்த்தா வர. பட் அவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மிட்ஃபீல்டு சாலிடா இருந்தாங்களா, அதுல கைசேடோ அண்ட் விட்டே ஆடினாங்க. 2 பேருமே வந்துட்டு சாலிடா இந்த மிட் லைனை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. அண்ட் டிஃபென்ஸ்ல வந்துட்டு இன்கேப்பி கொஞ்சம் இன்னும் விங் பேக் மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ அவன் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக் போயிட்டு இருந்தான். பட் உண்மையிலேயே ஐவரி கோஸ்ட்ல ஸ்டாரா இருக்கிறது வந்து இப்ப டியோ மாண்டேடா சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டான். உண்மையிலேயே போட்டு செதுக்கிட்டான். எவன் வந்தாலும் சரி, இன்காப்பியெல்லாம் வந்துட்டு இதா தம்பி நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடு கிரிக்கெரி. ஸோ இப்ப புரியுது ஏன் வந்து அவனோட மோஸ்ட் வாண்டட் விங்கரா இருக்கிறான்ட்டு. அந்த அளவுக்கு அவனுக்கு டெஃபினட்டா பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ இருக்குது. பட் யா அகைன் அந்த ஐ ஃபீல் டூ மெயின் மிஸ் சான்சஸ் தான். இது வந்து எனர் வெலன்சியா ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் ஃபார் எக்வடார், அவர் தான் வந்துட்டு இந்த டீமோட ஸ்டார் பிளேயர், கேப்டன் எல்லாமே. இன்கேப்பி ஒரு பால கொடுத்தா மிஸ் ஆயிட்டு 1-on-1 போயிடுச்சு. அந்த சான்ஸ்லாம் அவன் அடிச்சு வரி பண்ணிருக்கணும். பட் அவன் மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா ஒரு கிராஸ் பார் அடிச்சது. ஸோ இது 2 தான் அவங்க மிஸ் பண்ணது. லிட்டரலி நான் இந்த மேட்ச் வந்து நான் வெளியே பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்க இடத்துல வந்து நிறைய எக்வடார் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஓகே, அவங்களா ஜாலியா குஷியா இருந்தாங்க. ஆனா 90th மினிட்ல வந்து அமதியோட வந்து கோல் அடிச்சான். அடிச்ச உடனே அவனுங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. பாக்குறதே எனக்கு வருத்தமா இருந்துச்சு. பட் ஸ்டில் எப்படி அமதியாலோ ஸ்டார்ட் பண்ணானா இல்லையா? அவன் வந்து அவன் 65th மினிட் தான் உள்ள வந்தான் அவன். ஸோ he came as an substitute 56 மினிட்ல தான் உள்ளே வந்தான். அது வரைக்கும் அது ஒரு ஷாக் தான். ஏன் அமத் ஸ்டார்ட் பண்ணலான்றது நீ கேட்கலாம். இட்ஸ் a good question. பட் ஏன் தெரியல, வாஹி அண்ட் வாஹி தான் ஸ்டார்ட் பண்ணான் இன்ஸ்டெட் ஆஃப் அமத் யாலோ as ஸ்ட்ரைக்கர். ஆக்சுவலா பெப்பேவும் ஆரம்பிச்சான். பட் அந்த சைடு கொஞ்சம் சொதப்பலாம், லெஃப்ட் சைடு கொஞ்சம் சொதப்பலாம், ரைட் சைடு சொதப்பலாம் இருந்துச்சு. பட் லெஃப்ட் தான் அவன் டியமாண்டே பெட்டரா பண்ணிட்டு இருந்தான். ஐவரி கோஸ்டோட டிஃபெண்டிங் எப்படி இருந்துச்சு? ஐ மீன் ஏதாவது தாக்கு பிடிப்பாங்களா? டிஃபென்ஸ் நாட் பேட் ஆக்சுவலா. அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சிங்கோ. அவன் தான் வந்து டிஃபென்ஸ்ல ஆடினா. He was really good. And of course Frank Kessie வந்துட்டு he was everywhere. அவன் everywhere on the field. அவன் தான் வந்துட்டு கொஞ்சம் மிட்ஃபீல்டும் சரி டிஃபென்ஸும் சரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். பட் நிறைய சான்சஸ் கன்சீட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த கீப்பர்லாம் நெவர் கேம் டு த ஹெல்ப்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அகைன் இட் வாஸ் ப்ராப்பர் இதுதான்டா, ப்ராப்பர் ஹார்ட் பிரேக்கிங் மேட்ச். நீ உங்க கொடுத்த சான்ஸை நீ முடிக்கல. இட் கேம் பேக் டு பைட் இந்த 90th மினிட். ஸோ வந்துட்டு இதுல இருந்து அவனுங்க எப்படி எக்வடார் பவுன்ஸ் பேக் பண்றாங்கன்னு பாக்கணும். இஃப் நாட் அட் த சேம் டைம் ஐவரி கோஸ்ட்டுக்குமே அட்டாக்கிங்கா பெருசா எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அவங்க ரொம்ப வந்து பிளாட்டா இருக்கானுங்க. கொஞ்சம் அந்த முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த பேஸ் அண்ட் அந்த ஸ்ட்ராங் பினிஷிங் இந்த ஸ்குவாட்ல இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடி வந்து நிறைய நான் சொல்றது இந்த டிராக்பா டைம் டு டோரே எல்லாம் இருக்கும் போது ஜெர்மீனியெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பேஸ் பினிஷிங் இருந்துச்சு. பட் இப்படி வந்து பெப்பே தான் ஸ்ட்ரைக்கரா போட்டாடுறா. இஸ் a வெரி குட் பிளேயர். பட் அவனை தான் நீ ஸ்ட்ரைக் நம்பர்லாம் எனக்கு தெரியல எங்க இருந்து கோல்ஸ் வரும். ஐ திங்க் ஐவரி கோஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து டிஃபென்ஸ் மேல போடுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்கோர் 1, ட்ரை டு டிஃபெண்ட் அன்டில் தி எண்ட், எங்கேயோ ஒரு கோலை நிக் பண்ணோம்னா வி கேன் கெட் த கேம்னு. ஏன்னா ஓகே ஆல்ரெடி 3 பாயிண்ட்ஸ், அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வில் டெஃபினெட்லி கெட் யூ குவாலிஃபிகேஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி வில் கெட் யூ குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கேம் ஜெர்மனி கூடயா இல்ல கூரசாவு கூடயான்னு தெரியல. பட் ஏற்கனவே 3 பாயிண்ட்ஸ்ங்கும் போது தேர்ஸ் a huge chance கூரசாவு கூடயும் நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கும்போது they will definitely லாட் ஆஃப் சான்சஸ் டு ஃபினிஷ் டாப் 2. யோசிச்சு பார்த்தோம்னா ஈக்குவடார் அந்த டாப் 2ல முடிப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தா இப்போ வந்து இவங்க முடிப்பாங்கிற ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்து நிற்கிது இல்லை. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். பட் அந்த கேம் 1-0 முடிஞ்சிச்சு.
அப்படியே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போவோம். நெதர்லாண்ட்ஸ் 2 ஜப்பான் 2 இந்த கேம் எப்படி இருந்துச்சு? இந்த அதாவது கேம் எப்படி இருந்துச்சு? நான் ஆ, எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லாமே உங்ககிட்ட வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறது தெரியுமா? இந்த ஒரு கேம் வீக் மட்டும் நான் அவ்வளோ கேம்ஸா பார்க்கல. ஆனா எல்லா லிவர்பூல் பிளேயரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. எப்படின்னு எனக்கு தெரியாது. எல்லா வேர்ட்ஸ் ஒரு அசிஸ்ட், வேண்டைக்கு ஒரு கோல், கிராவன்பர்ட்ஸ் 2 அசிஸ்ட், ஈசாக் 2 அசிஸ்ட் ஒரு கோல். எல்லாமே இந்த ஒரு கேம் டேல எல்லா லிவர்பூல் பிளேயர் மட்டும் பெர்ஃபார்ம் உன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேவரட் பிளேயரை மட்டும் நீ மென்ஷன் பண்ணாம விட்டியே, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஃபேவரட் பிளேயர் மட்டுமா? அது யாரு? உங்க ஆள் கோடி கேக்பா, அவரு தானே மெயின் அதுதான் எதுவும் ஆன்சர். பண்ணாதனால நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா கண்ட மேனிக்குன்னு அவங்க வந்து எல்லாருமே நான் வந்து மேட்ச் பார்க்கல. நான் வந்து ட்விட்டர்ல தான் எல்லாரும் போட்டிருந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சொன்னாங்க ஆர்னே ஸ்லாட் லிவர்பூலுக்கும் ரோனல் காமனோட நெதர்லாண்ட்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி பாலை வச்சுக்குவாங்க. இங்கிருந்து இந்த சைடு போவோம், அந்த சைடு போவோம், திருப்பி அங்கிருந்து இந்த பக்கம் வரும், மறுபடியும் இங்கிருந்து இங்க பக்கம் போவோம். இதே தாண்டா அவனும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வித்தியாசமும் எல்லாரும் பேசிட்டு இருந்தானுங்க. பட் எப்படி இருந்துச்சு? இந்த மேட்ச் வந்து லிட்டரலி வந்து வைப் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு மேட்சுக்கான பர்ஃபெக்டான எவிடன்ஸா இருக்கும். ஏன்னா மேட்ச் முன்னாடில இருந்தே வந்துட்டு இதுல எவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு தெரியும். ஏன்னா இந்த நெதர்லாண்ட்ஸ் ஃபேன் அவங்க ட்ரெடிஷன் வந்துட்டு ஃபுல்லா அவனுங்க ஃபுல் ஃப்ளோல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன ஃபன்னுன்னா நிறைய ஜாப்பனீஸ் ஃபேன்ஸும் வந்துட்டு இதுல இணைஞ்சிட்டு அவனுங்களும் வந்துட்டு டச் ஃபேன்ஸோட சேர்ந்து இந்த நெதர்லாண்ட்ஸ் ஃபேமஸ் ஆரஞ்சு வாக்கணும் இருக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் ஜெர்சி மாத்திட்டு இருந்தாங்க. So இதெல்லாம் பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. கல்ச்சுரல் வைப் நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச் முன்னாடி. பெருசா அவங்க எனிமீஸ் மாதிரி பாத்துக்கல. நம்ம ஜாலியா இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணணும்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் த மேட்ச். மேட்ச் லைன் அப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். என்னோட பிக்கஸ்ட் ஷாக் என்னன்னா நம்ம பேச நான் தைரியமா சொன்னேன் இந்த மாதிரி வந்து டிப்பாய் தான் அவங்களோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரு. அவன் தான் ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோர். அவன் இந்த டீம்ல ஸ்ட்ரைக்கர் மெயினா ஆடுவான்ட்டு. கடைசியில பார்த்தா மாலன் தான் வந்து ஸ்ட்ரைக்கரா ஆடுறான். ஸோ என்னடா இது நான் யூஸ்வலா நான் இந்த பொசிஷன்ல நான் பார்த்தது இல்ல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியலன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சர்ப்ரைசிங்லி ப்ரூவ் மீ ராங். ஏன்னா அவன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஹோல்ட் அப் பண்ணி ஷாட்ஸ் எடுக்கிறதா சரி, பால் டிஸ்ட்ரிபியூஷனும் சரி, அவன் வேலையை ஐ ஃபெல்ட் ஹி டிட் வெரி குட். ஸோ வந்து இந்த மாலன் ஸ்ட்ரைக்கர் இந்த என்டையர் டோர்னமெண்ட் இப்படிதான் போவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஏயா இந்த கேம் நான் தான் உங்ககிட்ட ப்ரிவியூல சொன்னேனேடா மோஸ்ட் இன்ஃபார்ம் ஸ்ட்ரைக்கரே மாலன் தான் இவங்க டீம்ல இந்த சீசன் ஃபுல்லாவே மாலன் தான் ஏதோ ஒரு டீம்ல போய் அந்த டீம்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண அந்த சீசன் ஃபுல்லா எனக்கு அது மறந்து போச்சு எந்த டீம்னு பட் அவன் தான் மோஸ்ட் இன்ஃபார்ம் அவன் ஸ்ட்ரைக்கர் ஆஸ்டன் டிப்பாயில வில்லால வந்தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இருந்தான். அதுக்கப்புறம் ஆஸ்டன் ஐஎஸ்ல வில்லால இருந்து போய் ஆஸ்டன் வில்லால பாதி ஆமா. சீசன்ல இருந்து போய் வேற எங்கேயோ போய் பண்ண எனக்கு அந்த டீம் ரோமா பேர் மறந்து போனான்டா போச்சு அவன். இப்பயுமே அவன் ரோமால தான் இருக்கலாம். பட் ஐ ஃபீல் வேற அதை ஏதோ எங்க எனக்கு சரியா தெரியல மேபி ரோமா அதான் ஐம் நாட் வெரி ஷுவர் எங்கன்னு பட் அவன் தான் இன்ஃபார்ம் ஸ்ட்ரைக்கர் தான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேனே அதே மாதிரி தான் திஸ் டீம் ரிலைஸ் ஆன் இட்ஸ் டிஃபென்ஸ் சரியா இவங்க வந்து ஐ திங்க் தே ஸ்டார்டட் வேண்டவன் வேண்டைக் வேன் ஹெக்கே அண்ட் வேன் டம்ஃப்ரீஸ் ஹைக்கே, நினைக்கிறேன் ஏன்னா ஆப்வியஸ்லி யூரியன் டிம்பர் இல்லாததான் அவங்க ஒரு பெரிய கரெக்ட் இஸ் பென் ரூல்ட் அவுட் ஸோ அதனால இவங்க 4 பேர் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ண நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் அண்ட் எக்ஸ்பெக்டட் தான்டா நீ வந்து கிராவன்பர்ச்சோடைய அந்த லாங் பால் பாரு வேண்டைக்கு அது வந்து ஒரு ஹோப்ஃபுல் பால் வேண்டைக்கோடைய கோல் ரெண்டாவது வேணா ஒரு நல்ல இதானா சம்மர்வில் செம்மையா பினிஷ் பண்ணா சம்மர்வில் ஆட குட் கேம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு நைட் நான் என்ன சொல்லலாம் நினைச்சலாம் இந்த கேம் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம் நெதர்லாண்ட்ஸ். ஏன்னா லிட்டரலி ஜாப்பனீஸ் டீம்ல வந்து எல்லாருமே ஷார்ட்டா இருக்கிறாங்க. இவனுங்க எல்லாரும் ஹைட்டா இருக்கானுங்க. அதை தான் அவன் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஹெடர்ஸ் கிராசஸ் அண்ட் ஹெடர்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் ஆப்வியஸ்லி வேண்டைக்கோட கோல் வந்துச்சுன்னா அவனுங்களால சுத்தமா பெருசா டிஃபெண்ட் பண்ண முடியல. இட் வாஸ் அன் ஈஸின்னு இல்ல சரியான ஹெடர் நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியரா இருந்த மாதிரி தோணுது வித்தவுட் எனி டிஃபென்சிவ் ப்ரெஷர் அவன் மேல. அந்த செகண்ட் கோல் கன்சீட் பண்ணது கூட வந்து இவனுடைய வெர்புர்கனோட கைக்குள்ளாரியே போயிடும் நேரா தான் வரும் இவனே பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவான் பால என்னடா கோல் கீப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ரெண்டாவது கோல் கோல் கீப்பிங் மோசம். ஆனா அதான் செகண்ட் கோல் வந்துட்டு வேன் டைக் ஆன் டங்க் ஆன் டு பி ஆனஸ்ட். ஆமா அவன் எங்கேயோ ஹெட் பண்றதுக்கு போனா எப்படிடா நீ முன்னாடி தான் பால் வருது அதை மிஸ் பண்ணி தான் பின்னாடி ஜாப்பனீஸ் பிளேயர் அடிச்சான். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு சரி பண்ணிட்டாரு வேன் டைக். ஆமா அப்படி இருந்துமே வந்து அப்புறம் அவனும் வந்து விட்டு 2-2 டிரா நெதர்லாண்ட்ஸ் 2-2 இந்த டீம் ஜாப்பனீஸ் டீம் ஒரு டார்க் ஹார்ஸ்னு கன்சிடர் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய டீம்ஸ் அடிச்சிருவாங்க. லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இதே தான் பண்ணானுங்க. இந்த மாதிரி பெரிய டீம்ஸோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ ஃபீல் இந்த கேம்லயும் அதே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லாம 2-1 ஒரு டிராப் உள்ளது 88th மினிட்ல முடிச்சிட்டானுங்க. ஸோ எல்லாருமே கோய்மேனை திட்டிட்டு இருந்தாங்கடா பயவுள்ள 2-1 லீடு போனதுக்கு அப்புறம் எல்லா அட்டாக்கரும் தூக்கிட்டு 5 மேன் டிஃபென்ஸ் போனானாமே அதுக்கு வச்சு கண்டுபிடி பண்ணாலே தேவை புரியவே இல்லை. பட் அந்த சைடுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கமாடா அண்ட் கூபோ அஸ் வெல். கூபோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. மிட்டோமா வந்து இந்த கேம்ல காணவே காணும். ஐ மீன் வரவே இல்லை.
ஆக்சுவலா பார்த்தா சப்ஸ்டியூட்ல கூட இல்ல. என்னாச்சுன்னு தெரியல. பட் இவன அவங்களுடைய கேப்டன் எண்டோ மிட்டோமாவை எடுக்கலன்னு நினைக்கிறேன்டா அவங்க ஸ்குவாட்ல. ஆமா. மிட்டோமாவை ஆக்சுவலா ஆமா. ஸ்குவாட்ல மிட்டோமா டிராப் இல்லவே இல்ல. பண்ணிட்டாங்க. தேவ் டிராப்ட் மிட்டோமா ஃப்ரம் தி ஸ்குவாட்ல இல்ல. ஸ்குவாட். கேப்டன் எண்டோ வந்து சீசன் ஐ மீன் இன்ஜுரி ஆனான்ல. சோ கடைசி வரைக்கும் வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து எண்டோ அனௌன்ஸ்மெண்ட் போட்டான்னு நினைக்கிறேன். ஐ வில் பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஐ வில் நாட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து 2-2ன்னு முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஸ்வீடன் டுனிசியா. என்ன 5 கோல் அடிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன நடந்துச்சு? அதான் ஓஹோ. நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணாச்சு. ஆ. ஏங்க உங்க ஆளும் சரி, எங்க ஆளும் சரி காம்பினேஷன்ல ஆடுனா தெறிக்க விடுறாங்க போலயே. பேசாம 2 பேரையும் ஒண்ணா ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஆர்சனல்ல. இதுதான் பெஸ்ட் ஓ ஆப்ஷனு. ஓ ஓ. நீங்க தான் போன வருஷம் ஒண்ணுமே பண்ணலன்னு திட்டிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு அவன தேவை? யார் ஐசாக்கா? ஆமா. ஐசாக் நல்லா யூஸ் பண்றான்டா. இந்த 150 மில்லியன் இத எடுத்துட்டு வந்துட்டு வேர்ல்ட் கப் யோசிச்சுக்கிட்டு அஹ். லிவர்பூல் ஆடி இந்த வருஷம் நான் ஜெயிக்க போறது இல்ல. நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரட்டா ட்ரைனிங் பண்ணிட்டு இங்க வந்துட்டு ஏன்னா செஞ்சுட்டு இருக்கான்டா அவன். ஃப்ரெண்ட்லி மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி அவன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியா தெரியுது. ட்ரிபிளிங்கு எல்லா ட்ரிபிளிங் மட்டும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா எல்லா ஃபார்வர்ட்ல எந்த லைக் அந்த ஃபுல் ஃப்ரண்ட் லைன்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அவன். அங்க ப்ரெஷர் போட்டு பால வின் பண்றான் அண்ட் சான்ஸ் கிரியேட் பண்றான். ஸோ ஐ ஃபீல் ஐசாக் ஸ்டெப்ட் அப் என்னமோ ஆயிடுச்சு அவனுக்குள்ள வந்துட்டு இந்த ப்ரூவ் பண்ணுன்ற டைம் மாதிரி. ஏன்னா 2 அசிஸ்ட் ஒரு கோல் தான் இந்த கேம்ல. இஸ் பின் இன்கிரெடிபிள் ஸ்வீடன் டீம். அவர் மட்டும் இல்லாம யோக்கரஸ் அந்த ஃப்ரண்ட் அட்டாக்கிங் இது பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சூப்பராகவே செட் ஆயிருச்சு. ஏன்னா நிறைய டீம்ஸ்ல அந்த டூ ஸ்ட்ரைக்கர் டீம் நம்ம இவ்வளவு பேசணும். நம்ம டூ ஸ்ட்ரைக்கர் டீம் நான் எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப ஃபியூ டீம்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்றாங்க. அது ஒன் ஆஃப் த டீம்ஸ் வந்து ஸ்வீடன். அண்ட் அட்டாக்கிங் வைஸ் அவங்களுக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. அண்ட் மிட்ஃபீல்டர் அயாரி அவர் 2 கோல் போட்டிருக்காரு. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டுமே பேங்கர் கோல்ரா. ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து பிரைட்டனோட பிளேயரு போன வருஷம் கூட இதே மாதிரி ஒரு கோல் அடிச்சதுக்கு தான் யாரா இவன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. 2 கோலும் பேங்கர் கோல்ரா இந்த கேம்ல. அநியாயத்துக்குன்னு ஏண்டா கடைசியில கிரகம் பாட்டர் கூட ஒரு டீம் வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருவான் போலயே. அவரு சிரிச்சிட்டே இருந்தாரு மேட்ச் ஃபுல்லா. அவரு ஜாலியா இருந்தாரு. இந்த டீம் நல்லா டிரான்ஸ்லேஷன்ல சூப்பரா ஆடுறாங்களா விச் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் விக்டர் யாக்ரஸ். ஏன்னா வந்துட்டு அவன் நிறைய வாட்டி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஜாலியா போறான். அப்படி ப்ரெஷர் எடுக்கிறதுக்கு ஈசாக் வந்துட்டு டீகாய் ரன் கொடுக்குறான். ஸோ வந்துட்டு இவன் மேல ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சூப்பரா பேக் அண்ட் ஃபோர்த் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. அடிச்சு எல்லா கோலுமே வந்துட்டு பிரஸ் பண்ணி விக்டர் யாக்ரஸ் அடிச்சது வந்து பிரஸ் பண்ணி வின் பண்ண பாலு ஈசாக் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஐ ஃபீல் எல்லா சார்ட்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸும் அவனுக்கு நல்லாவே செட் ஆகுது. துனிசியா பாவம் அவனுங்க தான் கொஞ்சம் நல்லா அடி வாங்கிட்டா இருக்காங்க. அடி வாங்கின அடியில வந்துட்டு அவங்க கோச் சாக் வேற பண்ணிட்டு ஒரு புது கோச் அப்பாயின் பண்ண போறாங்க. வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் மேனேஜர் சாக் லைவா பார்த்தாச்சு. ஸோ ஒரு கேம்லயே கூட அவங்க எங்கேயோ படிச்ச நீ சொன்ன மாதிரி அவங்களுடைய கேம் லாஸ்ட் கேம் ஃப்ரெண்ட்லிஸ்ல கூட யார்கிட்டயோ வந்து 3 கோலோ 4 கோலோ வாங்கியிருக்காங்க இந்த கேமுக்கு முன்னாடி கேம். சரியா? அப்பவே வந்து சொல்லியிருக்காங்களாமா கோச்ட்ட, ஏன்டா நம்ம டீம் டிஃபென்ஸ்ல தானடா ஸ்ட்ராங், நீ என்னடா டிஃபென்ஸ்ல இத்தனை கோலை கன்சீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த கேம்லயே 5 கோலை கன்சீட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் அப்பவே வந்து எவனோ ஒருத்தன் இது பண்ணியிருந்தான். நான் சரி வேர்ல்டு கப்ல எல்லாம் எப்படா சாக் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கேம் முடிச்சோடனே வந்துருச்சு சாக் அப்படின்னு. அடப்பாவிகளா அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து 5-1 முடிஞ்சிச்சு. அந்த குரூப்ல சர்ப்ரைஸா பாரு ஜப்பான் நெதர்லாண்ட்ஸ் இருக்கிற குரூப்ல டோன்ட் ஃபர்கெட் ஸ்வீடன் வந்து ரெகுலர் வேர்ல்டு கப் குவாலிஃபையர்ஸ்ல குவாலிஃபை பண்ண முடியாம நேஷன்ஸ் லீக் வழியா உள்ள செகண்டரி குவாலிஃபிகேஷன்ஸ்ல வழியா உள்ள வந்து குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ் விளையாடி குவாலிஃபை ஆன டீம். சோ யோசிச்சு பாரு, அந்த நெதர்லாண்ட்ஸ் கூடயோ ஜப்பான் கூடயோ ஒரு டிரா, ஏதோ அந்த டீம் கூட ஒரு டிரா எடுத்தா கூட தே ஹேவ் a chance to finish top of the group. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சான்ஸா இருக்கும் ஸ்வீடனுக்கு. அப்படியே நம்ம வந்து குரூப் ஜிக்கு போயிடலாம். பெல்ஜியம் 1, ஈஜிப்ட் 1. நான் சொல்றேன்லடா, இந்த நாட்டுக்கு மட்டும் எந்த மேனேஜர் வந்தாலும் சரி, இவங்க வந்து ஒரு கோல்டன் ஜெனரேஷனா இருந்தாங்க பெல்ஜியம். போன வேர்ல்டு கப் அப்பெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் எல்லா ஸ்டார் நேம்ஸ் எல்லாமே. இப்போ கூட பாரு, ட்ரோசா, டோக்கு, கெவின் டி ப்ரூய்னே, டி கேட்டலர் தான் ஸ்ட்ரைக்கர். இப்படி இருக்கிற ஒரு டீம்னாலையும் வந்து ஒண்ணுமே இவங்க வந்து ஒரு அன்ஃபில்ஃபில்டு பொட்டன்ஷியல் ஆஃப் இங்கிலாந்து, ஒரு செகண்ட் கமிங் ஆஃப் இங்கிலாந்து இவங்க. அந்த கோல்டன் ஜெனரேஷன் இங்கிலாந்து எதுவுமே பண்ணலையோ அதே மாதிரிதான் பெல்ஜியம். ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இப்போ இவங்க ரேங்கிங் என்ன எனக்கு தெரியல, ஆனா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஸ்பேன்ல எடுத்து பாரு, எப்பவுமே ஒரு டாப் 5 குள்ள ரேங்கிங் வச்சிருப்பாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது.
இந்த நாடு மட்டும் டாப் 5லயே இருக்கும். ஆனா எதுவுமே ஜெயிக்காது. ரெங்கிஸ்ட மட்டும் போட்டு தாக்கிடுவானுங்க எப்பவுமே. 6-1 7-1 ஜெயிச்சிருவானுங்க எப்பவுமே. அதை வச்சுட்டே வந்துட்டானுங்க போல மேல. அதான் இப்ப பாரு ஒண்ணுமே இல்ல. இந்த கேம் எப்படி இருந்துச்சு? இந்த கேம் நல்ல கேம் டா. இட் வாஸ் an early kick off. சியாட்டில் நடந்தது மேட்ச். நல்லா வைப்ஸ், நிறைய சப்போர்ட் வந்துட்டு இவங்களுக்கு தான் இருந்துச்சு. பெல்ஜியம் தான் இருந்துச்சு. ரெட் டெவில்ஸ்னு வந்துட்டு அவனுங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸா வந்தாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ இவனுங்க பண்ண கூத்துல வந்துட்டு உண்மையிலே எதுக்கு இது ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஏன்னா கர்ட்டுவா டெப்ராய்னா இருக்க டீம்ல வந்து யூரி டிலமன்ஸ் இருக்கிற கேப்டன்ஷிப் போஸ்ட்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. பார்க்கும் போதே நான் வந்து யோசிச்சது, ஏன்னா கேப்டன் ஃபர்ஸ்ட் இவன் எடுக்கிறான் வெளில வரான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தா மேபி தெரியல, நீங்க பண்ண கூத்துலாம் போதும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு யூரி டிலமன்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்களோ என்னமோன்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணாங்க பெல்ஜியம்க்கு. அவங்களே சொல்றது பிளேயர்ஸ் எல்லாம் எங்களுக்கே வருத்தமா இருக்குது, இந்த மாதிரி நாங்க வந்துட்டு குவாலிஃபையர்ல தான் போயிட்டு நாங்களும் வர நிலைமையில இருந்தது. பட் நாங்க டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணுவோம். we are not as fresh as we were, but we will definitely give it our best ன்னு சொன்னாங்க டெப்ராய்னா. வேற அந்த மாதிரி அவ்வளவு ப்ரெஷர் இருக்குதான் இந்த வேர்ல்ட் கப் உள்ளே வராங்க. பட் என்ன சொல்றது, எனக்கு என்னன்னா டி கேட்லரே வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வித் தேர் கண்ட்ரிஸ் ஆல் டைம் கோல் ஸ்கோர் லுக்காக்கு இருக்கும்போது பென்ச்ல இருக்காரு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அது ஸ்டார்ட் பண்ணது மட்டும் எதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணன்றது புரியல. பட் ஐ ஃபெல்ட் லைக் குட் டிரான்சிஷனிங் ஃபுட்பால்ல நல்லா அட்டாக் பண்ணது வந்துட்டு இந்த கேம்ல வந்துட்டு ஈஜிப்ட் தான் நான் சொல்லுவேன். அதுல வந்து டவுட்டே இல்லடா. ஏன்னா அவங்க வந்துட்டு வெரி எஃபிஷியன்டா இருந்தாங்க. அட்டாக் பண்றப்ப வந்துட்டு ப்ராப்பரா 2-3 பாஸ் தான் அவைலபிள். ஏன்னா பவர்ல அவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வந்து கீ பாசஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆடுறன்ற போது தே டிட் தேர் ஜாப் அமேசிங்லி வெல். அவங்க வந்து இந்த கோல் போட்ட அஷோரா இருக்கு. அஷோர் வந்து நல்ல கோல். இவன் சாலா கொடுத்தா. பை தி வே சாலாவோட 34th பர்த்டே நேத்து ஆடுறப்ப அண்ட் he gave the assist. very few people have done that ன்ற மாதிரி என்னமோ ஒரு ரேண்டமான ஸ்டாட்ஸ்லாம் இருக்குது. பட் அவரு ஒரு நல்ல அசிஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஈஜிப்ட் ஆஸ் அ ஹோல் அவங்க வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் வந்துட்டு இவங்க பெல்ஜியம் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் கிளியர் கட்டா சான்ஸ் கிரியேட்டே ஆகலாம். உண்மையா சொல்ல போனோம்னா அவங்க வந்துட்டு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு எதுவுமே வரல. ட்ரொசார்ட் வந்துட்டு அங்கங்க சில்கியா ட்ரை பண்றது பண்ண முடியல. டோக்கு அடிச்சு 6 அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த டீம்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து விட்டாலுமே அவனுக்கு கோல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு டீம்ஸுமே வந்துட்டு இவன் பெல்ஜியம் 15 ஷாட்ஸ், அங்க வந்து 14 ஷாட்ஸ். ஆனா இவனுங்க 3 டார்கெட், அவங்களும் 3 டார்கெட் தான். அங்க வந்து கொஞ்சம் மார்மூஷ் 2-3 சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருந்தான். தாண்டா சொல்லான் வந்தேன் நானு. எல்லாரும் போட்டிருந்தாங்க, நான் கேம் பார்க்கல போட்டிருந்தாங்க சாலா நம்பர் 10 ரோல்ல ஆடினா சொல்ல சொல்லியிருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சாலா வந்து மார்மூஷுக்கு பாஸ் கொடுத்தான். எல்லா தடவையும் மார்மூஷ் வெளியே தாண்டா அடிச்சான். ஒரு தடவை கூட உருப்படியா ரிட்டர்ன் பாஸ் கூட போடலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அவனே கேரி பண்ணிட்டு போனான். ட்ரிபிளிங் எல்லாம் சூப்பரா பண்ணலாம். சரி போய் முடிச்சிடும் பார்த்தா ஷூட் மட்டும் எடுத்து வெளில அடிச்சிடும். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ட் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஐ ஃபீல். ஏன்னா நிறைய சான்ஸ் வந்துட்டு பரி பண்றதுக்கு எஜிப்டுக்கு தான் சான்ஸ் இருந்தது. பட் அவங்க அதை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பெல்ஜியம் ஒண்ணுமே இல்ல. சான்ஸ் கிரியேஷன்ல இருந்து சரி அட்டாக்ல இருந்து எதுவுமே டெப்ராய்னா வந்து ஏதோ இன்சைசிவ் பாஸ் எதுவுமே கொடுக்கல பெருசா. ட்ரொசார்ட் வந்துட்டு ஷாட்ஸ் எடுக்கல. டோக்குவுமே எதுவுமே ட்ரை பண்ணல பெருசா. அண்ட் நம்ம தளபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லுக்காக்கு உள்ள போனாரு. ஸ்ட்ரெயிட்டா போன உடனே 60 செகண்ட்ஸ்குள்ள அந்த கோல்ரா. அப்கோர்ஸ் இந்த ஓன் கோல் தான். பட் அந்த கோல் கிரியேட் பண்ணதுக்கு அந்த ப்ரெஷர் போட்டு அவன் அங்கதானே பொசிஷன் எடுத்துன்னு போனான். which was all Lukaku's work. So இத வந்து எதுக்கு அவங்க முதல்ல இருந்தே பண்ணலன்னு எனக்கு புரியல. பட் எனக்கு அது ஒரு கன்ஃபியூஸ்ட் நேஷன்ரா. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒர்க் மோஸ்டா 99.9% ஒர்க் ஆகாது. தவிர அந்த 0.1% ஏதோ ஒன்று ஒர்க் ஆகி ஒரு கேம ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவுதான் அந்த நேஷன். அதை பத்தி அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் அடுத்த கேம் ஹோப்ஸ் இல்ல. உண்மையா சொல்ல போனா இந்த குரூப்ல வந்து பெல்ஜியம் எனக்கு ஹோப்ஸ் இல்ல. ஆமா, அது டவுட் தான். இவங்க குவாலிஃபை ஆவாங்கிறதே பெரிய டவுட் தான். பட் நீ சொன்ன ஈரான் வர்சஸ் நியூசிலாந்து தான் ஷுட் பி கண்டிப்பா கேம் ஆஃப் த ரவுண்ட் இப்போதைக்கு அப்படின்னு நீ வந்து பேசியிருந்த. அது வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேம்? 2-2 முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்ல. கேம் ஆமா 2-2 முடிஞ்சதுடா. நீங்க ப்ராப்பரா வந்துட்டு ஒரு 2 சைடட் கேம். ரெண்டு டீமுக்குமே வந்து பெருசா டிஃபெண்ட் பண்ண தெரியல. ஆனா அட்டாக் வந்து நாங்க கவுண்டர் அட்டாக்லயே ஆடிட்டு இருப்போம். இங்க ஒரு மிஸ் பண்ணா அங்கே எடுத்துட்டு போய் அடிக்கிறானுங்க, அங்க மிஸ் பண்ணா இங்க வந்து போறாங்க. பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலேயே ரெண்டு டீமுமே வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண தெரியல. ரெண்டு டீம்லயுமே வந்து டிஃபென்ஸ் பார்த்தோன்னா இருக்கிறதுலே மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க அந்த பேர்ஸ். ஆனா அட்டாக் வந்துட்டு ஷார்ட் மேல ஷார்ட் போயிட்டு இருக்குது. ஆனா அதுதான் ஒரு டீம் டாமினேட் பண்ணாம ரெண்டு டீமுமே ஈக்குவலா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. நீ வந்து அவங்களோட அட்டாக்கிங் கிராஃப் இந்த கேம்ல பார்த்தாலுமே ஒரு லிட்டரலி வந்துட்டு நியூசிலாந்து அப்புறம் வந்து ஈரான், நியூசிலாந்து ஈரான் இப்படிதான் போயிட்டு இருந்தது.
சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இவர் தான்டா கொடுத்தான். ஆக்சுவலா வந்துட்டு கிறிஸ் வுட் அவன் வந்துட்டு ஸ்ட்ரைக்கர்ல வந்து ராக் ஸ்டார்ல நின்னுட்டான். பால் என்கிட்ட கொடுங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அப்படிதான் டெக்னிக்கலியும் சூப்பரானா அவன். எல்லா சைடுல இருந்தும் பால் அவனுக்கு வந்தது. ஹெடர்ல வந்து ஃபர்ஸ்ட் கோலுக்குமே அவன் ஹெடர்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இவனுக்கு கொடுத்தான் ஜஸ்ட்டுக்கு. ஜஸ்ட் சரியான கோல் அவன் ஃபர்ஸ்ட் அடிச்சது. அதுல ஒரு நம்மால ஒருத்தர் இருக்காரு, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த குர்ப்ரீத் சிங், அவர் தான் நம்பர் 10 பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் ஈரான் வந்துட்டு அகைன் அவங்களும் வந்துட்டு கவுண்டர் அட்டாக்ல தான் அடிச்சாங்க. அவங்க அடிச்சு கோலுமே கவுண்டர் அட்டாக் தான். ஸோ வந்து நியூசிலாந்து அட்டாக் பண்ற டைம்ல பால் மிஸ் ஆன சான்ஸ் தான் ஈரான் போய் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கோல் நியூசிலாந்து, அதுக்கப்புறமா இவங்க ஈக்குவலைசர், அதுக்கப்புறம் மறுபடியும் நியூசிலாந்து அடிச்சானுங்க, அவங்க ஈக்குவலைசர். பட் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருந்தாங்க. தட்ஸ் வை ஐ ஃபெல்ட் இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இத ஒரு மேட்ச் நீங்க மதிக்காம நிறைய பேர் மிஸ் பண்ணி இருப்பீங்க. அதனாலதான் அது வந்து ஐ ஃபெல்ட் இது. பட் ஈரானை வந்து அண்டர் டாக்ஸ் தான் நம்ம நினைப்போம். பட் ஐ ஃபீல் தே ஹேவ் த பொட்டன்ஷியல் டு பெர்ஃபார்ம் வெரி வெல். ஆக்சுவலா FIFA ரேங்கிங் நம்பர் 20 வேற. சோ வந்து அவங்க நம்ம வந்து குறைச்சி எதை பண்ண முடியாது. தேட் ரியலி வெல். அந்த ஜஸ்ட் வந்து 2 கோல் அடிச்சான்டா. 2 பேர் சரியான கோல். சின்ன பையன் அவன். வெரி என்ன சொல்றது, யங் ஃபெலோ அவன். அண்ட் வுட்டோட லிங்க் அப் வந்து வாஸ் வெரி குட். பட் ஐ ஃபீல் இந்த 2 டீம்ஸ்மே வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் தான் ரொம்ப ரொம்ப அன்பிரிடிக்டபிள்ரா. இந்த நீ சொன்ன மாதிரி இந்த பெல்ஜியம் கூட வெளியவே போலாம். 4th கூட முடிச்சிட்டு பெல்ஜியம் வெளியே போற ரேஞ்ச் அளவுக்கு இந்த குரூப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? நேத்து எல்லா மேட்சும் டாலம் தான் முடிஞ்சது. எவனுமே ஜெயிக்கல. அடங்கொய்யாலா, ஆமால. அப்படி ஒரு விஷயம் வேற ஒண்ணு இருக்குது. பட் ஆனா வந்து சோ இந்த குரூப்பும் வந்து ரெண்டுமே டிரா, 1-1 டிரா. ஈஜிப்ட் பெல்ஜியம் அண்ட் ஈரான் 2 அண்ட் நியூசிலாந்து 2. குரூப் 8க்கு வருவோம். அதாவது டோர்னமெண்டோடைய ஃபேவரட்ஸ் எல்லா ஓட்டையிலுமே அடைச்சாச்சு. இந்த ஸ்குவாட்ல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, பர்ஃபெக்டான ஸ்குவாடை வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்த்த எல்லாருமே வந்து சொன்னோம். ஆனா கேப் வர்டே கூட மொத்தமா எவ்வளவு 1.5 லட்சம் பேரா 6 லட்சம் பேர் தான் மொத்த நாட்டுடைய பாப்புலேஷன். ஆமா, அப்படி இருக்கிறதுல அவ்வளவா அவ்வளவு இருக்கிற ஒரு நாடு கூட அந்த கோல் கீப்பர் வெறும் 100,000 வச்சிருந்த ஃபாலோவர்ஸ 2 மில்லியன் கொண்டு போயிட்டான் ஒரே கேம் முடியும் போது. 6 மில்லியனா இப்ப கொய்யால அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஸ்டோரி தெரியும். அதனாலதான் வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது உண்மையிலே. இந்த மாதிரி ஒருத்தர் போர்ச்சுகல்ல வந்து செகண்ட் இயர்ல ஆடுற ஒருத்தர், அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் காப்ப வேர்ல்டே வந்துட்டு வேர்ல்ட் கப்ல ஆடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அகெயின்ஸ்ட் ஸ்பெயின், ஒன் ஆஃப் த ஜெயின், நீ சொன்ன மாதிரி அவங்க தான் வேர்ல்ட் கப் ஃபேவரட்ஸ் இருக்க டீம் வந்துட்டு அவங்களோட ஆடுறப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், எவ்வளவு காமன் கம்போஸ்டா இன்கிரெடிபிள் சேவ்ஸ் பண்ணி ஒரு ஹீரோவா டக்குன்னு மாறின ஒரு தருணம் தான் வந்துட்டு இந்த கேம். ஸோ ஐ ஃபீல் பிக் ஷவுட் அவுட் டு ஒசீனியா. கண்டிப்பா நம்ம அது சொல்லி ஆகணும். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன கண்ட்ரி இது, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடுறாங்க. ஸ்பெயின் போட்டு 7 குரசா மாடு போய் அடிச்சிருவாங்க பார்த்தா ஏன்னா இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா இந்த கேம்ல இன்னும் 2-3 நல்ல ஒரு ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது. ஒயார் சபால்னு ஒருத்தர் ஆடினார் தெரியுமா? ஃபீஃபாலே 1996க்கு அப்புறமா 30 மினிட்ஸ் இந்த கேம்ல வந்து பாலே டச் பண்ணாம ஒரு பிளேயர் ஆடி இருக்காருன்னா ஒயார் சபால் தான் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லடா. ஏன்டா இது ரெக்கார்ட்ஸ் will be broken நான் தைரியமா சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அதாவது பயங்கர ஃப்ளூயிடா எதிர்பார்க்கிற ஒரு டீம் கரெக்டா. நம்ம வந்து இவங்க பயங்கரமா பாசிங் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபோருக்குள்ளார கிறிஸ்பா பயங்கரமா பாசிங் இருக்கும். ஒரே நிமிஷத்துல நிறுத்துறேன். இந்த ஃப்ரண்ட் ஃபோர்ல ஒரு ஃப்ராடு பையன் இருந்தான். எது 2ன்னு சொல்லாம 1ன்னு சொல்லாம தெரியல. பட் நான் ஒருத்தனை சொல்றேன். எதுக்கு முதல்ல இந்த ஸ்குவாட எடுத்தாங்கன்னே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்லி பார்சலோனா ஃபேன்ஸ் ரேட் ஹிம், நோபடி எல்ஸ் ரேட்ஸ் ஹிம். அவனை தூக்கி லெஃப்ட் விங்ல வேற போட்டிருக்கானுங்க. காவி எதுக்கு அவன் ஆடுனா முதல்ல, இன்னும் மட்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான், எதுக்கு அவன் ஆடினே தெரியல. உண்மையிலே சொல்றேன்டா, நிறைய பாசா ஃபேன்ஸுமே அவன் சொல்லுவாங்க. பட் எதுக்கு அவன் அவ்வளவு ரேட் பண்றாங்க? அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீக்கோ வில்லியம்ஸ் இருக்கப்ப எதுக்கு அவன் லெஃப்ட் விங்ல ஆரம்பிச்சான்? அடே நான் தான் சொன்னேன்லடா, லமீன் யமால், நீக்கோ வில்லியம்ஸ் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் 2 கேம்ல எவ்வளவு ஆடுவாங்கன்னு தெரியல, இன்ஜுரியில இருந்து வராங்க. ஆனா நான் அதான் உனக்கு கேட்டேன், ஏன்டா எல்லாத்தையும் இருக்கும் போது எப்படிடா காவிய நீ ஸ்குவாட்லயே செலக்ட் பண்ணங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி. ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். இன்கேஸ் வேணும்னா எரமி பீனியோ இருக்கான். வர்ஸ்ட் கேஸ் நீ அலெக்ஸ் பயனா போடலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவ்வளவு இருக்கிறானுங்க. அப்புறம் என்ன டானி ஆல்மோ இருக்கான், நீ என்னமோ பண்ணி அவனும் போடு. எதுக்கு காவி ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு புரியவே இல்ல. காவி, ஒயாசர்பால், ஃபெரன் டாரஸா ஃப்ரண்ட் 3 வர்ஸ்டா.
லமின் யமால்லாம் சூப்பரா பண்ணான். சரியான இன்ட்ரோடக்ஷன். அவன பத்தி அப்புறமா நான் சொல்றேன். ஏய் அந்த ரைட் விங்ல வந்துட்டு அவன் ட்ரை பண்ண ட்ரிபிள்ஸ் எல்லாத்தையுமே இவங்க டூ நீ மேனா போட்டு ஸ்டாப் பாத்தியா இல்லையான்னு பண்ணிருந்தாங்களாமே. தெரியல. ஒரு பால் அவுட் சைட் த பூட் ஒரு பால குடுத்தவங்கயா. சரியான ஒரு த்ரூ பால். அத வந்துட்டு ஆல்மோ வந்து ஒயர்சபாக் திருப்பி குடுப்பான். தூக்கி அடிச்சிருவாரு. இல்ல சேவ் ஆக்சுவலா பிளாக் பண்ணிடுவாங்க. சரியான பிளாக் கேப் வர்டே. பட் அது வரைக்குமே ஏன்னா அவங்க லிட்டரலி லோ பிளாக் தான் போட்டாங்க. இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அத பிரேக் பண்ணி ஒரு சரியான பால் குடுத்தான் லமின் டேய் யமால். லோ பிளாக்ங்கிறது அவங்க லோ பிளாக் அந்த போட்ட ஆகணும். அவங்க வேற என்னடா பண்ணுவாங்க? கரெக்ட் இல்ல. உனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆனா ராட்ரிக் புரியல. போனதுக்கு அப்புறமா இன்டர்வியூல சொல்றாரு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டீம் லோ பிளாக்லாம் போட்டா நாங்க என்னங்க ஆடுறது? ஏன் நீ பெரிய நேஷன் மேன். உனக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பிரேக் பண்றதா உங்க ஆனா இது வந்து அடிக்கடி பழகிருச்சுலாம். இந்த மேன் சிட்டி பிளேயர்ஸ் சும்மா வந்து ஆனா ஊனா எல்லாரும் லோ பிளாக் போடுறாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் அவனுக்கு வேற என்னடா பண்ணுவானுங்கடா? நீங்க வந்து உலகத்துல வந்து டாப் 3 குள்ள இருக்கீங்க. அவங்க பாட்டம் 3ல இருக்காங்கன்னு கூட தெரியலடா. அவங்க என்னடா பண்ண சொல்றீங்க? அவங்க அவ்வளவு பிரஷரை சோக் பண்ணி 25 ஷாட்டா 27 ஷாட்டா எத்தனையோ ஷாட்டை சேவ் பண்ணி உனக்கு அசிங்கமா இல்ல நீ கோல் போடலின்ட்டு 27 ஷாட் வித் 7 ஆன் நீ டார்கெட். கோல் போடல உனக்கு அசிங்கமா இல்லையா? அவங்க வந்து லோ பிளாக் போடுறான்னு வேற கம்ப்ளைண்ட் வேற. அநியாயம் பண்றான்டா ராட்ரி. போஸ்ட் தூக்கி வெள்ள அடிக்கிறது அவர் ஆஸ் யூசுவல் அவர் வேலையை வந்து பண்ணிட்டு போயிட்டாரா. நீ பட் எல்லாரும் அதுதான் நான் பெட்ரி சொல்றேன். அடிச்சாங்க. பெட்ரி அப்படி ஆனா பெட்ரி அப்படி பண்ணல. பெட்ரி ஒண்ணுமே பண்ணல. அப்படி இப்படின்னு இது ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸான்னு தெரியல வந்து எனக்கு பெரிய அடிச்சது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவன் தெரியல. அவன் ஆக்சுவலா ரேட்டிங் வைஸ் நல்லா பண்ணிருக்கேன்னு தான் சொல்றாங்க. பட் நானும் பார்த்த அளவுக்கு அவன் ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் அகைன் அட்டாக் தானே சொதப்புறானுங்க. அட்டாக்ல ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுக்கு 3 பேர் வந்துட்டு அவனுங்களை வச்சு எப்படி கோல் போட எதிர்பார்த்தாங்கன்றது எனக்கு புரியல. சோ இந்த டீம் வந்து ஏய் டெஃபினட்டா இதுல பட் அகைன் டேய் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்கானேடா. அவனை கொண்டாந்தாரா இல்லையா? அவன் பேர் எனக்கு தெரியலடா. அந்த ஸ்பெயின் ஸ்ட்ரைக்கரா. ஆமா. ஸ்பெயின் ஒயாசர் ஸ்ட்ரைக்கர் நம்மால் தான்டா. மிக்கேல் மெரினோ அவன் தானே செகண்ட் ஹாஃப்ல. டேய் மெரினோ இல்லடா. இன்னொரு ஸ்ட்ரைக்கர்ரா. அவங்க வந்து ஒரு யார் அவன் ஸ்ட்ரைக்கர்ல வந்து டேய் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா போர்கா ஒருத்தவனை இக்லேசியாஸ் இல்ல விக்டர் முனியாஸ். இவங்க 2 இல்ல பேர் யாரும் சொல்றேன். முன்னியாஸ் இல்ல. இன்னொருத்தவனை எடுத்துட்டு வந்தாருடா. நான் கூட பிரிவியூல சொல்லியிருந்தேனே. அவனை கொண்டாந்தாரா இல்லையா? ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர்னு வர ஆப்ஷன் பார்த்தனா மிக்கேல் மெரினோ தவிர வேற யாரும் இல்ல. போர்கா டேய் அந்த இக்லேசியாஸ் தான் நீ சொல்றேன்னு நினைக்கிறேன். இக்லேசியஸ் கொண்டாந்தாரா இல்லையா? ம். இல்ல அவன் வரல. அவன் அஹ், சப்ல தான் இருந்தான். நான் இப்ப என்னத்த நான் இந்த மனுஷன் என்ன டீம் அதான் நினைச்சாருன்னு நிறைய தெரியல. சான்ஸ் என்னதான் பெருசா கிரியேட் பண்ணாலும் தெரியும். இல்லன்னு தெரியல. கூக்குரல்ல தானே நல்லா கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தான் லெஃப்ட் சைடுல. அவனை தவிர வேற அட்டாக்கிங் ஆப்ஷன் பெருசா அவனுக்கு எதையுமே கிரியேட் பண்ணல. ம், ஐ- ம். இவங்க சரியான ஆனா அவன் உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணானுடா ஆக்சுவலா காப்பு வேர்டே. அவனுக்கு வந்துட்டு இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் மினிட் வந்து அவங்களுக்கு ஒரு கார்னர் வந்தது. அந்த ஹெட்டர் வர அடிச்சாருங்க. ஆண்டாருக்கு போயிடுச்சு. அது கோல் போயிடுச்சுன்னா அவனை தான் புடிச்சு நினைச்சிட்டு வேற லெவல்ல. இந்த தெரியாத ஒரு போன கதையா இருந்திருக்கும். போன வேர்ல்ட் கப்ல யாரோ வந்து அர்ஜென்டினாவை ஷாக் பண்ணாங்களே ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கேம்ல சவுதி அரேபியா சவுதி அரேபியாவா? அவன தான் ஜெயிச்சாங்க லாஸ்ட். இன்னொரு என்ன ஃபன் ஃபேக்ட்னா இவனுங்க ஸ்பெயின் வந்துட்டு 2010 வேர்ல்ட் கப் ஜெயிச்சானுங்களே அதுக்கு அப்புறமாவே வந்துட்டு இவனுக்கு டோட்டலா வேர்ல்ட் கப்ல ஒரு 3 கேம் தான் ஜெயிச்சிருக்கானுங்களாமா. யாருமே வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க. அடங்குய்யோ. இவங்க ம். வந்துட்டு பிளஸ் ஓப்பனிங் கேம்ஸ் எதுவுமே வந்து இவனுங்க ரொம்ப வருஷமா அவனுக்கு ஜெயிக்கவே இல்லை. bro. ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கானுங்க இது வரைக்கும். சோ டேய் அப்பா. இதுக்கு அப்புறமா என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நீடட். ஏன்னா ம். ஸ்பெயின் நம்ம வந்து ஃபேவரட்ஸ் அப்படி இப்படின்னு ஜாலியா தெனாவட்ட வர பேசியிருக்கோம். பட் இவனுக்கு பர்ஃபார்மன்ஸை பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா. ஆமா. மேபி லமினியமா ஸ்டார்ட் பண்ணதான் தான் உண்டு. அதான் நடக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கேம்ல. பட் கடைசியா வந்து யூருகுவாய் வர்சஸ் சவுதி அரேபியா தான் வருவோம். இந்த போன கேம் தான் டிராவ் ஆச்சே. இதை வாச்சு யூட்டிலைஸ் பண்ணி இந்த யூருகுவாய் பசங்க ஏதாச்சும் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்களும் ஒண்ணும் பண்ணல. இந்த 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 டார்வின் நூனியாஸை வந்து நம்பால 55 நிமிஷமே வெளியே தூக்கிட்டாரு போலயே. வாடா நீ கிழிச்சதெல்லாம் போது வா நீ அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு போலயே. 55 இல்ல 45 ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூக்கிட்டாங்க. ம். போம்பா நீ பண்ண வேலை போதும்னு தூக்கிட்டாங்க. ம். ஒண்ணும் இல்லையாமே. வெடி வெல்வர்டேக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆமா இவனோட கேம் கீப்பர் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க வந்து பெருசா அட்டாக் பண்ணல. ஐ மீன் இவங்களுக்கு தான் நிறைய சான்ஸ். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு சவுதி அரேபியா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தே பிளேட் வெரி வெல். அந்த இதுல தான் ஒரு சான்ஸ்ல ஒரு கோலை போட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த சப்ஸ்டியூட் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுல ஃபுல் டாமினேஷன் சொன்ன மாதிரி வால்வர்ட் எல்லா இடத்துலயும் இருந்தா பிட்ச்ல. எக்கச்சக்கமான பால்ஸ் உள்ள போயிட்டே இருந்தது. நான் லிட்டரலி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் இந்த மேட்ச் வந்து செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் நான் பாக்குறப்ப ஃபுல்லா பேக் டு பேக் சான்ஸ் கிரியேஷன் இருந்தே இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவனுங்க போட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க. பட் கோல் கீப்பர் ஸ்டுட் வெல் சவுதி அரேபியாவுக்கு. அண்ட் டிஃபென்ஸுமே நல்ல ஜாப் பண்ணிட்டாங்க. இவங்கனால என்னதான் ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு கோல் மேல அடிக்க முடியல. அராவோ தான் நான் 80 கோல் அடிச்சான். பட் அதை தவிர்த்து வந்துட்டு பெருசா இவங்களால ஒண்ணும் பண்ண அத முடியல. நான் பார்த்தேன். அந்த ஒரு வால்வர்டே ஷாட் அந்த கீப்பர் செம்மையா சேவ் பண்ணுவான்.
கீழ. அதுதான் நான் சொல்றேன். கீப்பர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்டா. சரியான பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாக்ட். அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களாமா, நீ எதுக்குடா வால்வர்டேக்கு மேன் ஆஃப் த மேட்ச் குடுத்த? சவுதி அரேபியா கீப்பர் தானடா மேன் ஆஃப் த மேட்ச் போயிருக்கணும். எதுக்குடா நீங்க வால்வர்டே குடுத்தீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து குரூப் சி, எஃப், ஜி, ஹெச் 4 குரூப்புமே வந்து இப்ப முடிஞ்சு விட்டது. எல்லாமே ரவுண்ட் 1ல இது எனக்கு தெரிஞ்சு இந்த 4 குரூப்ல தான் எல்லாமே ரொம்ப ஓப்பனா இருக்கு. நீ சொன்ன மாதிரி எல்லாமே டிரா. எல்லாமே கொஞ்சம் எல்லாம் ஓப்பனா இருக்குது. இந்த 2 குரூப்ல இந்த ஜி, ஹெச்ல எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். என்ன நடக்கும்னு தெரியல. குரூப் நான் என்ன மேட்ச் 2, கேட்கிறேன்னா, 3 இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 குரூப்ஸ் 2 செட் ஆஃப் வீடியோஸ்லயுமே வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா கொடுத்தது கோல் கீப்பர். சோ வந்து அதுவே வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்குது. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணோம். நீங்க இந்த மாதிரி வேற ஏதாச்சும் நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல